ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் டு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கதர் இருந்துட்டு நான் எந்த தப்புமே செய்யலைன்னு போலீஸ்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் போலீஸ் எதுவுமே கேட்காம நம்ம சக்திவேல் சொன்னதை கேட்டு நம்ம கதிர் மேலே எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவேலுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு டாக்டர் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம பழனி இருந்துட்டு, டாக்டர் இப்போ என்னோட அண்ணன் எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் உங்கள் அண்ணனுக்கு எதுவுமே ஆகலை, இப்போது உங்கள் அண்ணன் ரொம்ப நல்லா இருக்காரு, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, நீங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வரதா இருந்தால் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் ஒவ்வொருத்தராக தான் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல நம்ம பழனி தான் உள்ளே போகிறாரு. உள்ளே போன உடனே நம்ம முத்துவேல் கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று தான், கதிர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம பழனிக்கு கண்ணு தண்ணியாக வருது. என்ன பழனி, எதுக்காக அழுதுகிட்டு இருக்க, என்னாச்சு சொல்லு. இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே கதிர் தான் அப்படின்னு நம்ம சின்னண்ண எல்லாத்தையும் யோசிச்சு கதிரை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டாங்க. போலீஸும் கதிரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம முத்துவேலுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன பழனி சொல்கிற, இது எல்லாமே குமார் பக்கத்தில் இருந்து தானே பார்த்துக்கிட்டு இருந்தான், நான் இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணமே குமார் தான் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லவும், அண்ணன் என்னென்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு அதிர்ச்சியாக இருக்குதுன்னு. இங்கே பாரு பழனி, நான் இப்போவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், வா போகலாம். அண்ணன் இப்போது நீங்கள் இருக்கிற நிலைமைக்கு எங்கேயும் போகக்கூடாதுண்ணே, நீங்கள் இங்கே இருங்கண்ணே. இல்லை நான் இப்போவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், இப்போது முதல்ல டாக்டரை வரவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்டரும் வந்து நம்ம முத்துவேல்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் முத்துவேல் எதுவுமே கேட்காம ட்ரிப்ஸ் எல்லாம் கழட்டி விட சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போன இடத்துல கதிரை பிடிச்சி நம்ம சக்திவேல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. அங்கே போன உடனே எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு கத்தவும் யாருமே எதுவுமே கண்டுக்காம அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் அதாவது நம்ம சரவணனும் நம்ம பாண்டியனும் ரொம்பவே கோவமாக நம்ம சக்திவேலை ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது முத்துவேல் இருந்துட்டு குமார்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு குமாரே, சம்பவம் நடந்த இடத்துல நீயும் தானே இருந்த, அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு உனக்கும் தெரியல, அப்படி தெரிஞ்சிருந்த எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், பெரியப்பா அது வந்து பெரியப்பா அப்படின்னு சொல்லவும், இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானடா அப்படின்னு நம்ம குமாரை ஒரே அரை விடுறாங்க. விட்ட உடனே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற எல்லாருமே சைலண்ட் ஆயிடுறாங்க. நம்ம சக்திவேலும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்த உடனே தன்னோட அண்ணன் நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அண்ணன் என்னென்ன நீங்கள் இங்கே வந்து நிற்கிறீங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கணும், இப்போ உங்கள் உடம்புக்கு பரவாயில்லையா, இவனை நான் சும்மாவே விட மாட்டேனே, உங்களை கொல்ல முயற்சி பண்ணியிருக்கான் இவன், நான் உங்ககிட்ட எத்தனையோ முறை சொன்னேன்ல இவங்க கூட எல்லாம் சேராதீங்கன்னு, இப்போ பார்த்தீங்களா உங்கள் உயிரே போகிற அளவுக்கு என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கானு. இங்கே பாரு சக்தி, நானும் ஓரளவுக்கு தான் பொறுமையாக இருக்குவேன், நீ பாட்டுக்கு உன் மனசுக்கு தோணுதை படி நடந்துக்கிட்டே இருக்க, இது எல்லாத்துக்குமே காரணம் உன்னோட பையன்தான், அது முதல்ல உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், என்னென்ன உங்கள் மாப்பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக என் பையன் மேலே நீங்கள் பழிய போடுறீங்களா, இங்கே பாரு சக்தி, நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசவும், என்னென்ன நீங்கள் வர இப்போல்லாம் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க, என் பையனை பார்த்தா உங்களுக்கு என்ன 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 மாதிரி தெரியுது, எனக்கு ஒன்றும் புரியலன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது குமார் இருந்துட்டு அப்படி தெருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம முத்துவேலுக்கு பயங்கர கோவம் வந்து போய் இன்னொரு அறை விடுறாங்க. என்னென்ன நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னோட பையன் நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, இங்கே பாரு சக்தி, நடந்தது என்னன்னு உங்கள் பையன் வாயாலே நான் சொல்ல வைக்கிறதுக்காக தான் இப்போது அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அங்கேருந்த போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் இது போலீஸ் ஸ்டேஷன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா இல்லை சந்தைக்கடன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, அவங்க பாட்டுக்கு அவங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா, இங்க பாருங்க சார், என்னை யாரும் கொலை முயற்சியெல்லாம் பண்ணலை, நான் கதிர் கூட பேசிக்கிட்டு இருந்தேன், கதிர் கூட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த குமார் இருந்துட்டு எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கான்னு வந்து கேட்க தான் வந்தான். கதிர் மேலே இருக்கிற கோவத்தில் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரையும் விளக்க போன நான் என்ன போய் குமார் தள்ளி விட்டதுனால தான் நான் போய் செவுத்தில் முட்டிக்கிட்ட, தலையில் அடிபட்டு நான் மயக்கமாயிட்டேன், இதுதான் நடந்தது, குமாரை கூட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இதை கேட்ட உடனே நம்ம போலீஸ் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்ன என்ன சக்திவேல் இது, உங்கள் பேச்சை நம்பி நான் இந்த கேஸை எடுத்தா, ஆனால் இப்போ பாரு உங்கள் அண்ணன் வேற மாதிரி சொல்கிறாங்க, என்ன போலீஸ் ஸ்டேஷன்னா உங்களுக்கு விளையாட்டாக போச்சா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட சக்தி இருந்துட்டு, குமார் என்ன குமார் இங்கே நடக்குது, அண்ணன் சொல்கிறதெல்லாம் உண்மையா, அண்ணன் சொல்கிறதெல்லாம் உண்மையான சொல்லுடா குமார். அப்பா ஆமாப்பா, கதிரை எப்படியாவது பழி வாங்கணுன்றதுக்காக தான் பழியெல்லாம் அவன் மேலே தூக்கி போட்டான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கோமதி, அதுக்கப்புறம் பாண்டியன், சரவணன் எல்லாருமே பயங்கர ஷாக். அதுக்கப்புறம் கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், ஆரம்பத்தில் இருந்தே நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், ஆனால் நீங்கள் தான் என்னை நம்பாமல் என் மேலே கேஸ் எல்லாம் போட்டுட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முத்துவேலன்ற அதாவது சக்திவேலன்றவர் என்னை ரொம்ப போட்டு அடிச்சிட்டாரு, எனக்கு என் மனசை ரொம்ப காயப்படுத்திட்டாரு, அதுக்கு உங்ககிட்ட நான் கேஸ் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், கண்டிப்பாக நீங்கள் கேஸ் கொடுத்தா அதுக்கு நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சக்திக்கு எங்கே நம்ம ஜெயிலுக்கு போயிடுவோமோ அப்படின்ற எண்ணத்தில் குமார்கிட்ட போயிட்டு, இங்கே பாருடா, நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுற போது கூட என்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்கலாம்லடா, ஏன்டா எதுவுமே சொல்லலை, இங்கே பாருங்கப்பா, எப்படியும் பெரியப்பா கண்ணு முழிக்க மாட்டார், அதுக்குள்ளே இவனை ஜெயிலில் போட்டுடலான்னு நான் நினச்சப்பா, வேறு எதுவும் இல்லைப்பா, ப்ளீஸ்ப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டேன், இங்கே பாரு கதிரு, என்னை மன்னிச்சிரு, என்னால் தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனையும், என்னை மன்னிச்சிருக்கதரு. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தீங்க, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பாசமாக பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம அதாவது முத்துவேல் இருந்துட்டு சக்திவேல் இருந்துட்டு ரொம்பவே கோவமாக முத்துவேல் கிட்ட வந்து, இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் இப்போல்லாம் வர வர எதுக்காகண்ணே அவங்க பக்கம் சாஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, என்ன எல்லா சொத்தமுமே உங்கள் மாப்பிள்ளைக்கு எழுதி வைக்கலான்னு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன முத்தோ என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ, அப்போ சொத்துக்காக மட்டும்தான் என்கிட்ட நீ நல்ல முறையாக பழகிட்டு இருக்கியா, வேற எதுக்காகவும் என்கிட்ட பழகலையா அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாகவும் கோபமாகவும் கேட்கவும், அண்ணன் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, என் அண்ணன் ரொம்ப ரோசக்காரரு, ரொம்ப மானம் உள்ளவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஊருக்குள்ள என்ன வேணாலும் பேசுனாங்க, இந்த ஓடுகாலி ஓடுனப்போ அந்த எல்லா அவமானத்தையும் நம்ம ரெண்டு பேரை தானே தாங்கணும், அப்படி இருக்கிறப்போ எப்படி நான் இப்படிலாம் பேசுகிற, இங்கே பாரு சக்தி, கோமதி அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சிருக்கா, அது மட்டும் இல்லாமல் அவங்க பசங்களையும் ரொம்ப ஒழுக்கமாக வளர்த்துருக்கா, ஆனால் நம்ம பையன் பாரு எவ்வளோ ஒழுக்க கிட்டத்தனமாக நடந்துக்கிறான்னு, ஒரு பொறுக்கி மாதிரி நம்ம வளர்த்து வச்சுருக்கோம், அவங்க கதிரை எப்படிலாம் வளர்த்து வச்சுருக்காங்க தெரியுமா, ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறத விட்டுட்டு முதல்ல வாங்கின போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதை இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் யாரும் எங்கள் மாமாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக தேவையில்லை, நானே என் மாமாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் மீறியும் நம்ம முத்துவேலை கூட்டிகிட்டு காரில் கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன்கிட்ட, இங்கே பாருங்கள், இங்கே என்னங்க நடக்குது, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு தலை சுற்றுது, கதிர் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் இப்படியெல்லாம் பண்ணுற ஆளே கிடையாது, இதில் என்னமோ பெரிய விஷயம் இருக்குன்னு மட்டும் தோணுது, ஆனால் என்னென்னு மட்டும் தான் சொல்ல மாட்டேங்கிறாங்க, கதிரும் ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டால் அதில் மலிப்பி பதில் சொல்லிக்கிட்டே இருக்கான், நீங்களாச்சு கதிர்கிட்ட பேசி எனக்கு என்ன ஏதுன்னு சொல்கிறீங்களாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு நீ இந்த மாதிரி உனக்கும் உடம்பு முடியாமல் போயிட போகுது, கண்டிப்பாக இப்போது அவங்க மாமனார் உடம்பு முடியாமல் இருக்கிறப்போ கூட நிற்கணும்னு ஆசைப்பட்றான், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லவும், இது கேட்டு நமக்கு ராஜு இருந்துட்டு, இல்லை மாமா, இந்த விஷயத்தில் வேறு என்னமோ இருக்கு மாமா, அதனால தான் கதிர் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அப்பாவுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனையாக இருக்குமோ, அதனால தான் வீட்டில் இப்படியெல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு நம்ம ராஜு சொல்லவும், இங்கே பாருப்பா ராஜி, நீ உன்னோட வேலையை மட்டும் பாருமா, நீ உன்னோட ஆம்பிஷன், கதிர் உன்னை எதுக்காக படிக்க வைக்கிறான் அப்படின்றத மட்டும் யோசிச்சு எல்லாத்தையுமே பண்ணுமா, இதை பற்றியெல்லாம் கதிர் பார்த்துப்பான், கண்டிப்பாக அவன் ஏதாவது ஒன்று மறைச்சிருந்தானா நமக்கு தெரிய தானே போகுது, அப்போ நம்ம கதிரை பார்த்துக்கலாம், இப்போதைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாமா, இப்போது இங்கே பாரு கோமதி, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போறியா இல்லை வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க
என் அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை கூட நான் பேசவே இல்லை. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அப்புறம் வீட்டுக்கு வரேங்க, போயிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன கோமதி என்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி கேட்கலாம் தேவையில்ல. நீ போய் உங்கள் அண்ணனை பார்த்துட்டு எப்படி இருக்காருன்னு நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வா. நான் கடைக்கு கிளம்புறேன். கடையில் யாரும் இல்லை. சரவணா, நம்ம கடைக்கு போகலாமாடா அப்படின்னு சொல்லவும் இவங்க 2 பேரும் கடைக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் கதிர் இருந்துட்டு நம்ம முத்துவேலை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் திரும்ப அட்மிட் பண்ணிடுறாங்க. டாக்டர் கிட்ட போய் தனியாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம அப்பதான் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, கதிர் ரொம்ப நேரமாக அந்த டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான்னு, என்ன பேசிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காவும் அந்த நேரம் பார்த்து டாக்டரும் கதிரும் வராங்க. வந்த உடனே, ஏயா கதிர், நானும் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீயும் இந்த டாக்டரும் நிறைய நேரமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை இல்லைங்க அம்மாச்சி, இவங்க நான் இந்த நான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன் இல்லையா, அது வரைக்கும் இங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அதை தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். வேறு இன்னும் இல்லாமாச்சு, நீங்கள் பயப்படாதீங்க. இப்போதைக்கு உங்கள் பையனுக்கு எதுவுமே இல்லை, அவர் நல்லா இருக்கார். இனிமேல் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. எந்த ஒரு பிரச்சனையுமே நான் வர விட மாட்டேன். நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா, உன்னை நினச்சாலே எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா? அந்த சக்தி ஏன் தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. அவன் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவன் ஏதோ முட்டாள்தனமாக பண்ண போய் உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் இழுத்து விட்டுட்டான். என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்துவேல் இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக அழுதுகிட்டு இருக்காரு. இதை பார்த்தா நம்ம கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் எதை நினச்சோ ஃபீல் பண்ணாதீங்க. உங்களால் எனக்கு பிரச்சனை வருதேன்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அதை பற்றியெல்லாம் எனக்கு சுத்தமாக கவலையே கிடையாது. உங்களோட உடம்பு சரியாகிற வரைக்கும் உங்கள் பின்னாடி நிற்க வேண்டியது என்னோட பொறுப்பு, என்னோட கடமை. அதை நான் செய்வேன். அதுக்கடையில் எந்த தடங்கள் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண நான் ரெடியாக தான் இருக்கேன். நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே முத்துவேலுக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகி நம்ம கதிரை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம குமாரும் சக்திவேலும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க வேண்டிய எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்த உடனே 2 பேருமே கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர கோவத்தில், அண்ணா என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? இங்கே பாருங்கண்ணே, நீங்களும் உங்கள் மருமகனும் ரொம்ப ஓவராக தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கண்ணே, உங்களுக்குள்ளே என்ன தான் நடக்குது, அது என்னன்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சக்தி, எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது. என்னை ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்போ வரைக்குமே ரொம்ப நல்லா எனக்கு ஒரு பையன் இருந்தால் எப்படி பார்த்துப்பானோ அதை விட ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். அதனால் மட்டும்தான் இவன் என் கூடயே இருக்கணும்னு நினைக்கிறேனே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை சக்தி. நீ ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம சக்திக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்ணன் ஹாஸ்பிட்டல் இருக்காரு, வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் பேசிக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே கோவத்தில் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வடிவு இருந்துட்டு கதிர்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க தம்பி, சக்தி தம்பி வந்து நீங்கள் தான் இது எல்லாத்தையுமே பண்ணது. உங்களால் தான் அவர் இப்படி இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் எனக்கு எப்படியெல்லாம் இருந்துச்சு தெரியுமா? நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தாலும் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு குமார் ரொம்ப உறுதியாக சொன்னது அப்போது உங்கள் மேலே எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஆனால் இப்போது உங்கள் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சுப்பா. இனிமே எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களை நான் தப்பாகவே நினைக்க மாட்டேன் தம்பி அப்படின்னு சொல்லவோ, இதை கேட்ட உடனே நம்ம சக்தி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, என்ன நீ ஒவ்வொருத்தராக இந்த குடும்பத்துக்கு பக்கம் சாஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? இங்கே பாருங்க, நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை நீ அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அப்பத்தான் இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருடா, நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ பாட்டுக்கு நீ உனக்கு தோணுதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்க. உனக்கு புத்தி இருக்குதாலாம் இல்லையாடா? ஏன் இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்து நிற்கிறல்ல, எது நல்லது எது கெட்டதுன்னு உனக்கு தெரியவே தெரியாதா? எதுக்காக இப்படி புத்தி கெட்டதனமாக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், என்னத்தா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடா, முத்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிற வரைக்கும் நீ எதுவுமே பேசக்கூடாது, அமைதியாக தான் இருக்கணும். ஏதாவது வாயை திறந்துட்ட அவ்வளோதான் உனக்கு மரியாதை. அப்படியே உன்னால் வாயை வச்சுக்கிட்டு அமைதியாக இருக்க முடியாதனா நீ வீட்டுக்கு போ. என் முத்துவை பார்த்து சரி பண்ணி கூட்டிகிட்டு வர்றது எங்களோட பொறுப்பு. நீ முதல்ல வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர், அதாவது
சக்திக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் குமாரை தனியாக கூட்டிகிட்டு போய் அடிம்மா அதாவது அதாவது குமாரை ரொம்பவே திட்டிக்கிட்டே இருக்காரு. இங்கே பாருடா, நீ மட்டும் என்கிட்ட முன்னாடியே இந்த விஷயத்த சொல்லியிருந்தேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஏதாவது பண்ணியிருப்பேன்லடா. இப்போ பார்த்தியா எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட வேண்டியதாக ஆயிடுச்சு. ஏன்டா இப்படியெல்லாம் பண்ண? இல்லைப்பா, அந்த கதிரை எப்படியாவது பழி வாங்கிடணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணேன். ஆனால் பெரியப்பாவுக்கு இப்படி ஆகும்னு நினச்சாலாம் நான் பண்ணலை. கதிர் அந்த பெரியப்பாவை கூட்டிகிட்டு அவன் ஊரா சுற்றிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு கோவம் வந்துச்சு. பெரியப்பா எதுக்காக அவங்க கூட சுற்றணுன்னு தான் போய் கேட்டேன். ஆனால் கதிரை ஏதாச்சும் கேட்டாலோ அடித்தாலோ பெரியப்பாவுக்கு ரொம்ப கோவம் வருது. அதனால தான் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. தள்ளி விட்டுட்டேன். ஆனால் அவரை செவுத்தில் போய் முட்டிப்பாருன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கலப்பா. நான் எதுவுமே தெரிஞ்செல்லாம் பண்ணலை, தெரியாமல் தான்ப்பா பண்ணேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா, அண்ணன் ரொம்ப ரொம்ப சாஞ்சிருச்சு அந்த குடும்பத்துக்கு பக்கம். கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் இருக்கிற சொத்து எல்லாத்தையும் எழுதி அவங்க கையில் கொடுக்க தான் போகுது. அதை நீ பார்க்க தான் போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கப்பா, அதுக்கு நீங்கள் சம்மதிக்கணும்ல. நீங்கள் சம்மதிக்காமல் இங்கே எந்த ஒரு விஷயமும் நடக்காதில்ல. நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த விஷயம் நடக்கிறப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் இந்த விஷயத்துக்கு என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, டாக்டர் வராங்க. வந்த உடனேயே நம்ம முத்துவேலு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் மாமனாரை நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். என்னையோட டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு ஒரு 1 வீக் கழித்து மறுபடியும் செக்கப்புக்கு வரணும். இடையில ஏதாச்சும் உங்களுக்கு காம்ப்ளிகேஷனோ உங்களுக்கு முடியாமல் போனாலோ எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஆம்புலன்ஸே நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கதிர் இருந்துட்டு, சரிங்க டாக்டர், இப்போதைக்கு மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும்ல, அந்த மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டிங்களே, அது எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம். எப்போ போடுறது என்ன ஏதுன்னு எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க ஒய்ஃப் கிட்டே சொல்லியிருக்கோம். நீங்கள் கவலைப்படாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்துவேலை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுலேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போகிற வரைக்குமே கதிர் கூடவே தான் முத்துவேல் இருக்கார். வீட்டுக்கு போன உடனே நம்ம முத்துவேலை கையை பிடிச்சி தாங்கி நடந்து வராரு. நடந்து வந்து போய் பெட்ரூமில் விட்டுட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க. இவ்வளோ பிரச்சனை என்னால் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருதேன்னு நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டெல்லாம் இருக்காதீங்க. அந்த பிரச்சனையை பற்றியெல்லாம் நான் சுத்தமாக யோசிக்கவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்பு எப்போ சரியாகணுன்றதை மட்டும் பற்றி தான் நான் இப்போவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு நம்ம கதிர். வந்த உடனே நம்ம ராஜ் இருந்துட்டு, எங்க இப்போது அண்ணன் அப்பா எப்படி இருக்காருங்க அப்படின்னு சொல்லவும், ராஜி இங்கே பாரு ராஜி, உன்னோட அப்பா உன்னை பார்த்தா இப்போ ரொம்ப சந்தோஷப்படுவார். கொஞ்சம் ஆறுதலாக அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரியா போய். இங்கே பாரு கதிர், நீ என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இங்கே பாரு ராஜி, தப்பாக நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அதை மனசில் வச்சுக்கிட்டு போய் உங்கள் அப்பாவை பார்த்துட்டு வா. நான் மற்ற விஷயத்தெல்லாம் எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்கிறேன். இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் கேட்காத ராஜு, நானே ரொம்ப ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு கதிர், உன் குழப்பத்தெல்லாம் என்கிட்ட சொன்னா கொஞ்சமாவது உன்னோட மனசு ரிலாக்ஸாக இருக்கும்ல. ஏன் கதிர் இப்படியெல்லாம் பண்ணுற? இப்படியெல்லாம் பண்ணாத கதிர், ப்ளீஸ் கதிர், நீ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு, நான் யாருக்கிட்டேயுமே சொல்ல மாட்டேன், சத்தியமாக கதிர் சொல்லு கதிர் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ராஜி, உனக்கு ஒரு முறை சொன்னால் புரியாதா? யார் ராஜி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல உங்கள் அப்பா கிட்டே போய் பேசிட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு வராங்க. வந்த உடனே, இங்கே பாருடா, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைடா. கொஞ்ச நாளாக உன்னோட நடவடிக்கையே வேறு மாதிரி இருக்குது. எதனாலடா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கே ரொம்ப கோவம் வருது. ராஜு கேட்காமலா இருப்பா? இங்கே பாருடா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடா, என்கிட்ட கூட சொல்ல மாட்டியாடா அப்படின்னு கேட்கவும், அம்மா உங்களுக்கும் தனியெல்லாம் சொல்ல முடியாதும்மா, அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவருக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் அவர் கூட நிற்கணும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் இல்லைம்மா. திரும்ப என்ன கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. ஏன் திரும்ப கேட்குறீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதியும் நம்ம ராஜியும் பக்கத்து வீட்டுக்கு தன்னோட அண்ணனை பார்க்கறதுக்காக போகிறாங்க. போன உடனேயே நம்ம சக்தி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, நில்லுங்க,
எதுக்காக இந்த வீட்டுக்கு வரீங்க? முதல்ல இந்த வீட்டு வாசப்படியை விட்டு வெளியே நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அப்போ இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாரு சக்தி, நீ ரொம்ப ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்க. உடம்பு முடியாத ஒருத்தரை பார்க்க வராங்கன்னா அவங்கள பார்க்க விடணும். இந்த மாதிரியெல்லாம் வீட்டை விட்டு துரத்தக்கூடாது. நீ பண்ணுறது உனக்கே அநியாயமாக தெரியல. இங்கே பாரு கோமதி, அவன் பேசுகிறதெல்லாம் எதுவும் கேட்டு கண்டுக்காம நீ உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி 2 பேரையும் உள்ளே கூட்டிகிட்டு வந்து நம்ம முத்துவேல் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன உடனே அண்ணன் இப்போது எப்படின்னா இருக்குது அப்பா, இப்போது எப்படிப்பா இருக்குது, இப்போ ஓகேவாப்பா? இங்கே பாரு ராஜி, எனக்கு ஒன்றும் இல்லை, சும்மா மயக்கத்தில் தான் இருந்தனே தவிர அதுக்கு மேலே எனக்கு எதுவும் ஆகலை ராஜி. ஏன் ராஜி இப்படிலாம் ரொம்ப கற்பனைலாம் பண்ணிக்கிற? நீ உன்னோட கற்பனையெல்லாம் விட்டுட்டு நீ உன்னோட படிப்பை மட்டும் பாருமா. நீ நல்லா படித்து நீ நினச்ச வேலைக்கு போகணும், அதுதான் எனக்கு வேணும், சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கப்பா, நீங்கள் நல்லா இருக்கணும்ப்பா, 100 வருஷம் நல்லா வாழணும்ப்பா, அதுதான் என்னோட ஆசையே. இங்கே பாருமா, கண்டிப்பாக நான் சந்தோஷமாக உங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக இருப்பேன், நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்துவேல் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இவங்க 2 பேருமே ரொம்ப மனசு நிம்மதியோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம சரவணனை பார்த்த கோமதி இருந்துட்டு அப்போ தான் கோவிலில் ஒரு பொண்ணு கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தது ஞாபகத்துக்கு வருது. ஞாபகத்துக்கு வந்த உடனே ராஜி, இன்னைக்கு சரவணன்கிட்ட ஒன்று பேசணும்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை என்னத்தை பேசணும் அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரடி, அவன் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேலை சரியில்லடி. அவனுக்கு குழந்தை உண்டாயிருக்குன்ற நினப்பே இல்லாமல் அவன் ஒரு பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருக்காண்டி. அந்த மயில் குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து சொன்னப்போ கூட என் பையன் மேலே எனக்கு சந்தேகமே வரலை. ஆனால் என் பையனா இப்படியெல்லாம் பண்ணுறான்னு நினச்சாவே எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நானே என் 2 கண்ணால் காலையில் கோவிலில் அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். அதுவும் சிரிச்சு எப்படியெல்லாம் பேசினா தெரியுமா? அப்போ தான் நீ அவன்கிட்ட பேச போகலாம் அப்படின்ற போது தான் நீ எனக்கு ஃபோன் பண்ணிட்ட. அதுக்கப்புறம் அண்ணனுக்கு உடம்பு முடியாமல் போனதும் தெரிய வந்துச்சு. சரி, இப்போ பேசுகிறத விட்டுட்டோம், அவனை அப்புறமா பார்த்து போகணும்னு அண்ணனை பார்க்க வந்துட்டேன். இப்போ அவனை சும்மாவே விடக்கூடாதுடி, வாடி என்ன ஏதுன்னு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அத்தை, அவர் ஏதாவது கத்த போகிறாதுங்க அத்தை, நீங்கள் எதுவும் கண்டுக்காதீங்க விடுங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, எப்படி கண்டுக்காமல் விட முடியும்? இதை இப்படியே விட்டால் இது மேலே மேலே போய்கிட்டே தான் இருக்கும். அதனால் இதை இப்படியே விடலாம் கூடாது. அதனால் இது இப்போவே முடிச்சு விடணும் அப்படின்னு ரொம்பவே கோபமாகவும் ஆவேசமாகவும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனேயே நம்ம சரவணன் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டே அவர் பாட்டுக்கு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியனோ அப்போ தான் வெளியே வந்து நிற்கிறாரு. இந்த பக்கம் நம்ம கோமதி இருந்துட்டு, சரவணா இங்கே வா சரவணா அப்படின்னு ரொம்ப கோவமாக கத்தவும், இதை கேட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு வராரு. வந்த உடனே என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரு சரவணா, நீ பண்ணிக்கிட்டு இருக்க வேலை உனக்கே சரின்னு படுத சரவணா அப்படின்னு கேட்கவும், என்னம்மா பேசுகிறீங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியலம்மா, எனக்கு தெளிவாக சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா சரவணா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், அதாவது நீ ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்தேன்னு, அதாவது மயிலோட வீட்டில் இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்கள்ல, அப்போவே அவங்ககிட்ட சொன்னனா இல்லையா, அந்த பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாது செய்யக்கூடாதுன்னு. உனக்கும் அது தப்பான பேரை கொடுக்கும், அந்த பொண்ணுக்கும் மிகப்பெரிய தப்பான பேரை கொடுக்கணும் சொன்னனா இல்லையா? ஆனால் நீ அதை எதுவுமே கண்டுக்காம நீ பாட்டுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க, சிரிச்சு வேற பேசிக்கிட்டு இருக்க. உன் மனசில் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, என்னோட வாழ்க்கையில் இனிமே நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நான் தான் முடிவெடுக்கணும். அதுக்கு அப்பாவும் நீங்களும் எனக்கு பக்கபலமாக இருக்கீங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? அப்படி இருக்கிறப்போ எதுக்காகமா இப்படி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்போது அவள் மாசமாக இருந்தால் அவள் பண்ணது எதுவுமே தப்பு இல்லைன்னு ஆகிடுமா? எப்படிம்மா மனசாட்சி இல்லாமல் இப்படியெல்லாம் உங்களால் பேச முடியுது? என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாதுமா, என்னால் ஏற்றுக்க முடியாத விஷயத்த நீங்கள் பண்ணாதீங்கம்மா அப்படின்னு பயங்கரமாக கோவத்தோட கத்தவும், என்ன சரவணா, என்ன இதனால் வரைக்கும் நீ இப்படிலாம் பேசினதே கிடையாது, ஆனால் இப்போ எப்படி உன்னால் இப்படிலாம் பேச முடியுது? இங்கே பாருடா, தங்கமயில் பண்ணது தப்பு தான்டா, நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை, எந்த காலத்துக்கும் அவளை மன்னிக்க முடியாதான். ஆனால் அவள் வயிற்றில் வளர்கிற குழந்தை என்னடா பாவம் பண்ணுச்சு சொல்ல, என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, அந்த குழந்தைய வளர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஒரு அப்பனா ஒரு குழந்தைக்கு எந்த ஒரு குறையுமே வைக்காம
கண்டிப்பாக நான் எல்லாத்தையுமே பண்ணுவேன். அதே மாதிரி அந்த குழந்தை இந்த வீட்டில் தான் வளரும். குழந்தை பிறந்த அடுத்த நிமிஷமே நான் குழந்தைய தூக்கிட்டு வந்துடுவேன். இங்கே பாருடா, நீ பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமாடா? தாய்ப்பால் இல்லாமல் அந்த குழந்தைய எப்படிடா வளர்ப்ப நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, நான் எப்படியோ வளர்த்துக்கிறேன். ஆனால் அவகிட்ட மட்டும் என் குழந்தை இருந்துடவே கூடாது. அவகிட்ட மட்டும் என் குழந்தை இருந்துச்சுன்னா அவளை மாதிரியே பொய் சொல்கிறவளா, ஒரு பித்தலாட்டக்காரியா அவ மாறி நிற்பாமா. அதனால என் குழந்தைய பொய் நான் என்னன்னே தெரியாமல் வளர்க்க போகிறேம்மா நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட உடனே இங்கே பாரு சரவணா, இத்தனை நாளாக எங்ககிட்ட நீ பொய் சொல்லிக்கிட்டு இருந்தியே, அதெல்லாம் என்ன குணம்டா? இங்கே பாருடா, ஒருத்தருக்கு சூழ்நிலைன்னு வந்தால் பொய் சொல்லி தான் ஆகுவாங்க. அதே மாதிரி தாண்டா மயிலுக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து பொய் சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சரவணனோட மனசு மாறுமா மாறாதான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக்